வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு. இது ரொம்ப நாட்களாக அறிவிப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு. இப்போ சடனாக இந்த அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நாம் என்ன அப்டேட் கொடுக்க போகிறோம், யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற அப்டேட்டையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக கொடுத்துடலாம். இவங்க தான் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடெல்லாம் இந்த ஒரு வேலைவாய்ப்பு கிடையாது. 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா நிறையா விதமான ஆஃபீஸர்ஸை நீங்கள் சந்திக்கிற மாரி வரும். ஓகேங்களா? அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கிறது இளநிலை உதவியாளர் வேலைவாய்ப்பு. நீங்கள் ஒன்ஸ் ஒரு கேண்டிடேட் கீழே ஒரு ஆஃபீஸர்ஸ் கீழே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாரி வரும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் சேலரி, மேக்ஸிமம் எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கணும்ல, அப்போ தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். எவ்வளோ கொடுப்பாங்க, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம். இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். என்ன போஸ்ட் கவர் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டாம்ப் யூஸ் பண்ணணும், எல்லா விதமான அப்டேட்டுமே இந்த ஒரு வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையாச்சும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்களும் 1 by 1 நிறைய விதமான அப்டேட்டோடு உங்களை சந்திப்போம். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். அது என்ன, நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே கருப்பு கலர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பிளாக் கலர் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரசாங்கத்தால் இருந்து அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான அரசு வேலைவாய்ப்புகளும் உங்களுடைய மொபைலுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாலுக்கா ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு கேட்குறீங்க. நிறைய கேண்டிடேட்டு அந்த ஒரு வேலைவாய்ப்பு இருந்தது அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப எலிஜிபிளாக இருக்கும், நீங்கள் அது ரெடி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் இப்போ டெம்பரவரியாக ஆட்களை போடுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியல. ஏன்னா ஆட்களை ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் மினிமம் ஒரு 50 பேர் எடுக்கிறாங்கனால ஒரு டவுட்டிங் வரலாம். ஆனால் இப்போ மினிமம் ஒரு 100 பேர் பக்கம். ஓகேங்களா? டோட்டலாக ஒரு தாலுக்கா ஆஃபீஸர்ஸ் சூஸ் பண்ணி ஆட்களை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பிரான்ச் வைஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சேஞ்ச் பண்ணி போடுறாங்க. அதாவது ஆட்களை பிரித்து போடுறாங்க. எதனால் அப்படின்னா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான முகாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முகாமோட கட் அவுட்டு தான் நிறைய வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கட் அவுட்டை பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்க முகாம் நடக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி இதுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதுமாரி சூழல் தான் போயிட்டு இருக்குது. அது எப்படி என்ன அப்படிங்கிறத நாம் இது பார்த்தீங்க அப்படின்னா அரசு உதவி பெறும் பள்ளி இளநிலை உதவியாளர் பதவி உயர்வு பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஒருவர் இதற்குரிய மேல் கேள்விகள் சில கூடுதலான தகவல்களை சேர்த்து சரியாக பதில். அதேமாரி நிறையா தாலுக்கா ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு கேட்குறீங்க. நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா கள உதவியாளர், அடுத்தது இளநிலை உதவியாளர், நீதித்துறையில் இளநிலை உதவியாளர், அங்கன்வாடி மற்றும் உதவியாளர்களுக்கான விண்ணப்பம். அதாவது அங்கன்வாடியில் நிறைய விதமான ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. அடுத்தது கள பணியாளர் உதவியாளர், இதுமாரி ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு எதுமாரி வேலைவாய்ப்பு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் 1 by 1 அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய மாவட்டம் 1 by 1 வந்தோடனே நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நிறைய பேர் கேட்குறது தாலுக்கா ஆஃபீஸ் வேலைவாய்ப்பு 1 by 1 அப்டேட் பண்ணுறோம்.
இந்த ஒரு வேலைவாய்ப்புக்குள்ளான அப்டேட்டு இன்னும் சில நொடிகளில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நான் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.